வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மாவோட மகளோட மகனுக்கு கல்யாணம். அம்மாவோட மகளோட மகனுக்கு கல்யாணம் இன்னைக்கு. இப்போதான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் அவங்க வந்துட்டு ரெடியாகி நான் காலையில் இருந்தோம். அப்புறம் அவங்க நான் தான் சொன்னேன், வெளியில் அம்மா வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, இவங்களுக்கு 94 வயசு ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம வெளியே கொண்டு போய் அம்மாவுக்கு ஏதோ ஒரு அசுவம் நடந்து போச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னாங்க வீட்டுக்காரங்கிட்ட. இப்போ அம்மா வந்து ஒரு நல்ல கண்டிஷன் ஆகிட்டு ஒரு லெவலாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியே கொண்டு போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஏதோ ஒன்று அந்த அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனால் அந்த காற்றெல்லாம் பட்டுருச்சுன்னா திடீர்னு இவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆளுக்கு நிறைய ஆயிருக்கு இல்லைங்களா? அதனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வேண்டாம் கொண்டு போக வேண்டாம், அம்மாவை இங்கேயே இருக்கட்டும். அவங்க புருஷன் போய்ட்டு வந்து அணுகரை வாங்கிட்டு போட்டு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பையனும் அந்த பேத்தி பேரனும் வந்துட்டு அம்மாட்ட அணுகரை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் அந்த வீடியோ என்னை நிற்க சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறனால அவங்க கூட நிற்க முடியல. என்னால் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எடுத்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், அம்மாவோட வீட்டில் விசேஷம். இன்னைக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த வீட்டில் இருக்கோம். மற்றவங்களாம் எல்லோரும் போயிட்டாங்க. வருவாங்க, அப்பப்போ வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதுன்னு அம்மாவோட பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாம் வர்றாங்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கவே இல்லை. நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறதா தான் இருந்துச்சு. இன்னும் நாங்கள் பிளான் மாற்றிடுறது நான் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.